வணக்கம். இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி சுலபமா செய்றதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு கருவாடு உங்க விருப்பத்திற்கு என்ன கருவாடு வேணுமோ, அத எடுத்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு தக்காளி, வெங்காயம், மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்து இது விழுது மாதிரி அரைச்சுக்கலாம். எப்பவுமே தக்காளிய விட வெங்காயம் ஜாஸ்தியா வைக்கணும். அப்பதான் சுவை அதிகமா இருக்கும். தேவையான அளவு தண்ணிய விட்டுட்டு 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சப்பொடி, தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு விருப்பமான காய்கறிகள சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காயும், கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கிறேங்க. அவரைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க வைங்க. காய்கறியும் நல்லா வேகணும். அதற்குள்ள நம்ம இந்த ஊறின கருவாட சுத்தம் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நிறம் மாறி எந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு பாருங்க. இப்ப நம்ம அந்த கருவாட சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. கருவாடு நல்லா வேகணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். வெறும் சட்டியில 1/2 தேக்கரண்டி அளவு வெந்தயமும், ஒரு முழு மேஜை கரண்டி அளவு மிளகு சேர்த்து வறுத்து தனியா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சட்டியில நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இடிச்சு வச்ச அந்த பொடிய சேர்த்து தாளிச்சு கொட்டுனீங்க அப்படின்னா, அருமையான கருவாட்டு குழம்பு தயாருங்க. கண்டிப்பா எல்லோரும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பார்த்தமைக்கு நன்றி.